பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிற நிலையில பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது வருமான வரி. அதாவது வருமான வரி உச்சவரம்புல தளர்வு இருக்குமா, தங்களுடைய வருமான வரி கட்டுறது குறையுமா அப்படின்றதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நாம இங்க 3 உதாரணங்களை எடுத்துக்கலாம். அதாவது குறைந்த வருமானம் வாங்குற ஒரு குடும்பத்தோட நிலை, நடுத்தர வருமானம் மற்றும் அதிக வருமானம் வாங்குற குடும்பத்தோட நிலையை நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது அவங்க எவ்வளவு வருமானம் வாங்குறாங்க, அவங்க தற்போதைக்கு எவ்வளவு வருமான வரியா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல குறைந்த வருமானம் பெற இந்த குடும்பத்தை பார்க்கலாம். இவருடைய பெயர் ரமேஷ். இவருடைய மாத வருமானம் 30,000 ரூபாயா இருக்கு. இவருடைய செலவினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாடகைக்காக 7,500 ரூபாய் செலவு பண்றாரு. மின்சார கட்டணமா 1000 ரூபாய் செலவு பண்றாரு. மளிகைக்கு 10,500 ரூபாயும், அவருடைய பிள்ளையின் கல்வி செலவிற்காக 3,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறாரு. மருத்துவத்திற்காக 1,500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. பெட்ரோலுக்காக 2,000 ரூபாய், மற்ற செலவுகளுக்காக 1,500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க இவரு காப்பீட்டிற்காக 3,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டு கடனோ இல்ல இதர சேவைகளோ இவர் எந்த செலவும் பண்ணல. அடுத்ததா பார்த்தோம்னா இவருடைய ஆண்டோட மொத்த வருவாய் 2,09,400 ரூபாயா இருக்கு. இதுல வரிக்கு உட்படும் வருவாயா 9,400 ரூபாயா இருக்கு. அதனால இவருடைய வருமான வரி ஆண்டிற்கு 968 ரூபாயா இந்த ஆண்டு இருக்கு. அடுத்த ஆண்டு என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு தெரிய வரும். இப்ப ஒரு நடுத்தர வருமானம் பெற ஒரு குடும்பத்துடைய நிலையை பத்தி பார்க்கலாம். இவருடைய பெயர் செந்தில்குமார். இவருடைய மாத வருமானம் 80,000 ரூபாயா இருக்கு. இவருடைய செலவுகளை பார்த்தோம் அப்படின்னா இவரு சொந்த வீட்டுல இருக்கிறதுனால வாடகைக்காக செலவு பண்ண வேண்டிய நிலையில இல்ல. மின்சார கட்டணமா 2,000 ரூபாய், மளிகைக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறாரு. வீட்டுல படிக்கிற வயசுல பிள்ளைகள் இல்லாததுனால கல்வி கட்டணம் இல்ல. மருத்துவத்திற்காக 5,000 ரூபாய் செலவு பண்ற இவரு பெட்ரோலுக்காக 5,000 ரூபாயும் மற்ற செலவுகளுக்காக 11,000 ரூபாயும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. காப்பீட்டிற்காக 3,000 ரூபாய் செலவு பண்றாரு. இவர் சொந்த வீட்டுக்காக வாங்கிய கடனுக்காக வீட்டு கடனா மாதம் 17,000 ரூபாய் செலவு பண்றாரு. அதே மாதிரி 17,000 ரூபாய் சேமிப்பவும் பண்றாரு. இவருடைய ஆண்டு வருவாய் 6,85,400 ரூபாயா இருக்கு. அதுல வரிக்கு உட்படும் வருவாயா 4,85,400 ரூபாயா இருக்கு. இவருடைய வருமான வரி ஆண்டிற்கு 69,092 ரூபாயா இந்த ஆண்டு இருக்கு. அடுத்த ஆண்டு இதை பட்ஜெட்டுக்கு பிறகுதான் நம்ம பார்க்கலாம். இப்போ அதிக வருவாய் பெற ஸ்ரீராமன் அப்படின்றவரோட வருமானத்தையும் அவர் கட்டுற வருமான வரியும் பார்க்கலாம். இவருடைய மாத வருமானம் 1,65,000 ரூபாயா இருக்கு. இவருடைய செலவினங்கள் அப்படின்னு பார்த்தா இவரும் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால வீட்டு வாடகைக்காக செலவு பண்ண வேண்டிய நிலையில இல்ல. மின்சார கட்டணமா 3,500 ரூபாய், மளிகைக்கு 25,000 ரூபாய் செலவு பண்றாரு. பிள்ளைகளின் கல்விக்காக 10,000 ரூபாயும் மருத்துவத்திற்காக 10,000 ரூபாயும் செலவு பண்றாரு. அதே மாதிரி இவர் பெட்ரோல் செலவிற்காக 10,000 ரூபாய், மற்ற செலவுகளுக்காக 30,000 ரூபாய் செலவு பண்ற இவரு காப்பீட்டிற்காக 16,000 ரூபாய் தன்னுடைய வருமானத்துல ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டு கடனா 42,000 ரூபாயும் சேமிக்கிறதுக்கு 20,000 ரூபாயும் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருடைய ஆண்டு மொத்த வருவாயா 16,75,400 ரூபாயா இருக்கு. இதுல வரிக்கு உட்படும் வருவாயா 14,75,400 ரூபாயா இருக்கு. இவர் ஆண்டுக்கு வருமான வரியா 3,42,599 ரூபாய் கட்டுறாரு. இது இந்த 3 குடும்பங்களுடைய வருமானம் குறித்தும் வருமான வரி குறித்தும் பார்த்தோம். இது இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இவங்களோட வருமான வரி குறையுமா, அப்படி குறைஞ்சா அது எந்த அளவு குறையும் அப்படின்றத இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு நாம இதே உதாரணங்களோட திரும்ப பார்க்கலாம்.